குக்கு வித் கோமாளி சீசன் 7 ஷூட்டிங் ஸ்பாட்டில் திவாகர் எப்படி நடந்துக்கிட்டாரு, குறிப்பாக பெண்கள்கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விதம், பேசின விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் அந்த சீசன் 7 ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டாக கலந்துக்கக்கூடிய மஞ்சுநாதனும் அவங்களுடைய மனைவியும் ரொம்ப கோபமாக ஒரு வீடியோவை இப்போ அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் திவாகரோட உண்மையான முகம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோவில் மஞ்சுநாதன் என்ன பேசியிருக்காருன்னா, வணக்கம்ங்க, நான் தான் உங்கள் விவசாயி பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் பேசுகிறேன். நானும் என் மனைவியும் இப்போ குக்கு வித் கோமாளி சீசன் 7 போட்டியாளர் கலந்துக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ திவாகர் அப்படிங்கிற நபரால் அந்த ரொம்ப ஜாலியான ஷோ கலகலப்பான அடிதடி ஷோவாக மாறிடுச்சு. ரீசெண்டாக நடந்த எபிசோடில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் எங்களாலையும் ஒரு பால்கனில் போய் நிற்க வச்சாங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. திவாகர் தகாத வார்த்தைகளை பேசுறது, இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துறது, அடுத்தவங்க கொச்சைப்படுத்தி பேசுறதுன்னு சொல்லி திரும்ப தப்பா பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா புகழை பார்த்து ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி திவாகர் திட்டிருக்காரு. நீ சேரியிலேருந்து வர்றவன், படிக்காதவன், நீ ஒரு திருநங்கை, நீ ஆம்பளையே கிடையாது, பொம்பளை வேஷம் போடுறவன்னு தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திவாகர் புகழை பயங்கரமாக திட்டாராம். அதனால புகழுக்கும் திவாகருக்கும் ஒரு கை கலப்பு வந்துருச்சே தவிர மற்றபடி யாருமே வாலண்டியராக போயிட்டு திவாகர்கிட்ட வம்பு வளர்க்கல. அதே மாதிரி இப்போ எல்லா சேனல்லையும் திவாகர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. மாக்காப்பா இரும்பு கம்பியால் அடிச்சிட்டாருன்னு சொல்லப்போனால் சுத்த போய். நாங்களாம் கோமாளிலாம் மேலே நின்றுட்டுருக்கோம், மாக்காப்பா கீழே நின்றுட்டுருக்காரு. பால்களை நிற்கிற எங்களை எப்படி மாக்காப்பா மேலே அடிக்க முடியும்? அது சுத்த போய், அதுக்கு ஆதாரமே கிடையாது. பால்களை நிற்கிற எங்களை ஒரு பேப்பரை வச்சு வீசி அடித்தாரு, அந்த பேப்பர் கூட அவர் மேலே படலை. அது எப்படி அடிக்கிறதுல இரும்பு கம்பியால் தாக்கின மாதிரி கணக்காகும்? இந்த கை கலப்பில் அறந்தாங்கி நிஷாவை ஓங்கி தோள்பட்டில் குத்திட்டாரு. அறந்தாங்கி நிஷாவுக்கு இன்னமும் வலி இருக்குது, அவங்க டாக்டருக்கு போய் ஸ்கேன் பண்ணுங்கிற அளவுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் பண்ணது யார்? திவாகர் தான். இதெல்லாம் அவர் கேட்க மாட்டாங்களா யாரும்? பத்தாவதுக்கு இந்த ஒரு கை கலப்பில் அந்த சுனிதா பொண்ணு குறுக்க வந்திருக்கு, அதை கையை பிடிச்சி புராண்டி விட்டுட்டாரு. இதெல்லாம் யாரு காரணம்? திவாகர் தானே. தகாத வார்த்தையை பயன்படுத்தி திட்டினதும் இவர் தான், அடித்ததும் இவர் தான், அறந்தாங்கி நிஷா ஓங்கி குத்துனதும் இவர் தான், சுனிதாவுக்கு ரத்த வர அளவுக்கு புராண்டி விட்டதும் இவர் தான். திவாகர் பேசுறது ரொம்ப அக்கிரம்பா இருக்கு. சொல்ல போனா ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். திவாவோட எல்லா செயலுக்கும் கண்டிப்பா அவருக்கு பதிலடி கிடைக்கும். அவர் மேல தப்பை சுட்டி காட்டுறதுக்கு என்னையும் என் மனைவியும் எங்க சாட்சி கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா வருவோம். திவாகரை அப்படியே விட்டுறக்கூடாது. மாக்காப்பா பத்தி திவாகர் சொல்ற எதையுமே நம்பாதீங்க, அதுல எதையுமே உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத மஞ்சுநாதன் ரொம்ப ஓப்பனாவே அவங்க மனைவியோட வீடியோவை ஷேர் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. நாங்களாம் குக்கு வித் கோமாளிக்கு செட்டுக்கு ஒரு ஷூட்டிங்க வந்திருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய புகழை போயிட்டு தகாத வார்த்தையில் பேசுறது, நீ ஆம்பளையே இல்லை, நீ சேரியிலேருந்து வர்றவன்னு வார்த்தை எப்படி அவர் பயன்படுத்தலாம்? சரி, அப்படி பயன்படுத்திட்டாரு, அவரோட அறிவு அவ்வளோதான் வச்சுப்போம். பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு பேசிக் அறிவு கூட அவர் கிடையாதாங்க. இந்த ஷோ எவ்வளோ நல்ல ஷோ. இந்த ஷோவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு என் மனைவிக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வாய்ப்பு அவர் கிடைச்சா அவர் எப்படி பயன்படுத்திக்கணும்? இப்படி அநியாயமாக அது வேஸ்ட் பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி குக்கு வித் கோமாளி கண்டஸ்டன்டாக இருக்கக்கூடிய மஞ்சுநாதன் அவங்க மனைவி கூட வீடியோ வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.